திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் ஒருவரான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி ஒரு வீடியோவை சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்காரு. அதாவது எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அமெரிக்காவிற்கு தற்போது சென்றிருக்காரு. அதாவது வேளாண் துறை சம்பந்தமா ஏதோ மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு. என்னன்னா, இங்க விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவரு சுற்றுலாவுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏங்க நீங்கள் அமெரிக்கா போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரி போயிட்டு பார்க்குற மாதிரி, இல்லை வேறு ஏதாச்சும் விவசாயம் சம்மந்தமாக பார்க்குற மாதிரி ஏதாச்சும் போட்டோஸ் வீடியோஸ் போட்டிருந்தாலும் இந்தளவு கலாச்சாரம் மாட்டாரு. ஆனால் நீங்கள் இன்ப சுற்றுலா போயிட்டு அங்கே 2 குழந்தைங்க கலைஞர் அவர்களை புகழை பற்றி பாடிட்டு இருக்கு. அது ஃபேமஸான பாடல். இதை தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மாம்பழ விவசாயிகள் கண்ணீரோடு வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் விவசாயிகள் நஷ்டத்தில் இருக்காங்க. ஆராய்ச்சி செய்கிறேன் என்று அரசு செலவில் அமெரிக்கா சென்று நண்பர்கள் வீட்டில் விருந்துண்டு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் விவசாயத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அப்படின்னு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு டேக் செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் கடுமையான விமர்சனங்களையும் இந்த வீடியோவுமே பகிர்ந்திருக்காரு. சவுக்கு சங்கருக்கு மட்டும் இப்படி வீடியோ எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க விவசாயிகள் எல்லாம் எவ்வளவு நஷ்டத்தில் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆராய்ச்சி செய்யறேன்ட்டு அங்க அமெரிக்கா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாரு. அந்த சுப்பிரமணியம் அவர்களை தொடர்ந்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் தற்போது அமெரிக்காவுக்கு சுற்றுலாவுக்கு சென்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க பார்த்து நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா அமைச்சர்கள் எல்லாம் இப்பொழுது சுற்றுலாவுக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வரும் தேர்தலில் இவங்க நம்ம போற ஒவ்வொரு ஓட்டும் இப்ப இருக்கிற அமைச்சர்கள்லாம் 5 வருஷத்துக்கு சுற்றுலாவில் தான் இருக்கணும். டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.